எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மேகி கோரிங் செஞ்சு பாருங்கள். சும்மா அசத்தலான டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஈபி மேஜிக் மசாலா தான் எடுத்திருக்கேன். நல்லா சலபலாண்டு தண்ணியை கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டு அப்படியே எடுத்துருங்க. முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போது கடாயில் எண்ணெயில் கொஞ்சோண்டு இஞ்சி இல்லைன்னா பூண்டை நல்லா வந்து நறுக்கிக்கோங்க. அதையும் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் சிக்கன் பீஸ் சேர்த்துருக்கேன். இல்லை சாசேஜ் இல்லைன்னா ஃபிஷ் பீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லியை வந்து நல்லா 2ஆக கீறி கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் மேகி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச நூடுல்ஸை இந்த மாதிரி எல்லா மசாலோட கலந்துட்டு நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிளறி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மேகி கோரிங் ரெடி. எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. இதோட டேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.